ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. கிருஷ்ணனால் அனுப்பப்பட்ட உத்தவர் நந்தகோபரையும் வசுதேவரையும் ஆனந்தப்படுத்துகிறார். நிறைய விஷயங்கள் அவர்களால் பேசப்படுகிறது. கிருஷ்ணனை நினைத்து நந்தகோபர் மிகவும் வருந்தியவராய், எங்களை கிருஷ்ணன் பார்ப்பாரா என்கின்றதை போல அந்த ஏக்கமானது இருக்க, உத்தவர் சொல்லுகிறார், நிச்சயமாக வருவார், உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவார். இது உத்தவர் கொடுக்கின்ற உறுதிமொழியாக இருக்கின்றது. பிறகு நீங்கள் யாரை நினைத்து சதா அந்த உணர்வுடனேயே இருக்கிறீர்களோ அவர் உங்களுடனேயே இருக்கிறார். இதை போல கட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய அக்னியை போல அவர் ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்துக்குள்ளும் இருக்கிறார். அவர் தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, பத்னியும் இல்லை, புத்திரனும் இல்லை, தன்னை சேர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அபிமானமோ தனக்கு அந்நியமானவர்கள் என்றோ அவருக்கு யாரும் இல்லை. காரணம், அவருக்கு ஷரீரம் கிடையாது, பிறப்பும் கிடையாது. பின் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? நச்சாஸ்ய கர்மவாலோகி சதசன் மிஸ்ரயோனிஷு கிரீடார்த்த சோபி சாதுனாம் பரித்ராணாய கல்பதே. ஒரே ஒரு வேலைதான், இரண்டாவது வேலை கூட கிடையாது பகவான். கிருஷ்ண அவதாரத்தினுடைய முக்கியமான நோக்கம் ஒன்னு சொல்லலாம். கிருஷ்ண அவதாரத்தினுடைய நோக்கம் அது எதுன்னு. ஆனால் பகவான் இங்க சொல்றார்,
சுக மகரிஷி பரீட்சித் மகாராஜாட்ட சொல்றார், ஒரே ஒரு வேலைக்காகத்தான் கண்ணன் இந்த உலகத்திலே வந்தான். அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டும் போனான். என்ன வேலை அது? சாதுனாம் பரித்ராணாய கல்பதே. இந்த ஒரு வேலைதான். இறைவனுடைய கல்பத்தை அவதாரம் எதற்காக? சாதுனாம் பரித்ராணாய. சாதுக்களாக இருக்கக்கூடிய ஜீவராசிகளை காக்க வேண்டி. அவர்கள் எங்க வேணா இருக்கலாம். த்ரியோனிஷு சதசத் மிஸ்ரேஷு. தேவயோனியா அசது தேவயோனியாக இருந்தாலும் சரி, அசத் மிருகயோனியாக இருந்தாலும் சரி, அல்லது மிஸ்ரயோனிஷு மனுஷலோகத்தில் இருந்தாலும் சரி, அவர் அவதரிக்கிறார். 3 லோகத்திலும் அவர் அவதரிக்கிறார். எதற்காக? அங்கே இருக்கக்கூடிய சாதுனாம் பரித்ராணாய. வேற ஒண்ணும் கிடையாது. சாதுக்களை காப்பாற்ற வேண்டி. அப்போ சாது அல்லாதவர்களை சாதுவாக ஆக்குதல், சாதுக்களை ரட்சித்தல். இதை தவிர அஸ்ய லோகே, இந்த லோகத்தில் பகவானுக்கு கர்மவா ந அபி பவதி, இந்த லோகத்தில் அவருக்கு வேற ஒரு காரியம் இல்லை. இதை சொன்ன உடனே நம்முடைய மனசுல ஒரு கேள்வி வரும், அப்ப நாங்கள்லாம் சாதுக்கள் தானே, எங்களை ரட்சிக்க வேண்டாமா, எங்களை காப்பாற்ற வேண்டாமா, எங்களுக்கு இப்படி கஷ்டத்தையே கொடுக்கிறாரே? நமக்கு இந்த அல்ப புத்தி தான் எப்போதுமே மனசுல உடனே வரும். ரட்சித்தல், ரக்ஷணம். நாம் ரக்ஷணம்னா என்ன என்ன புரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, வியாதி வராமல் ரட்சித்தல். உலகத்துல எந்த குறைபாடும் இல்லாமல் ரட்சித்தல். உறவுகளிடத்திலே உடக்கம் இல்லாமல் ரட்சித்தல். இதெல்லாம் செஞ்சாதான் இறைவனை ரட்சிக்கிறார். நிறைய செல்வத்தை கொடுத்து, நல்ல உறவுகளை கொடுத்து, நல்ல ஆயுளை கொடுத்து, நல்ல போகங்களை எல்லாம் கொடுத்து இறைவன் ரட்சித்தால் அதுதான் ரட்சணை நினைச்சுக்கிறோம். அதை செய்வதற்கு அவர் எதற்கு? அதை செய்தார் என்றால் அவரை மாதிரி ஒரு துரோகி வேற யாரும் கிடையாது. ரட்சித்தல்னா என்ன அர்த்தம்? எங்கிருந்து ரட்சித்தல்? பகவானே சொல்றார் கீதையில, அவருடைய வாக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார். மிருத்யு சம்சார சாகராத் நச்சிராத் பவாமி சமுத்தர்த்தா. நான் இந்த சம்சார சாகரத்திலிருந்து ஒரு ஜீவனை மிக வேகமாக ஓடோடி வந்து கரையேற்றுகிறேன். இதுதான் ரட்சித்தல் என்பது. மிருத்யு சம்சார சாகராத் நச்சிராத் சமுத்தர்த்தா பவாமி. பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய சுழற்சியிலிருந்து ஒரு ஜீவனை ரட்சித்தல், காப்பாற்றுதல். சாது என்று சொல்லிவிட்டாலே அவனுக்கு இதை தவிர வேற என்ன வேண்டும்? அவன் எல்லாவற்றையும் பார்த்து வந்து விட்டான். உலகத்துல எல்லா அனுபவங்களையும் பார்த்து வந்ததற்கு பிறகு அவனுக்கு ஆங்கிலத்தை சொன்னா வேற என்ன அஜெண்டா இருக்க முடியும்? வேற என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்?
வேற என்ன தேவை அவனுக்கு இந்த உலகத்துல இறைவனிடத்திலே போனால்? உண்மையான பக்தன் என்று சொன்னால் அவன் அவன் எனக்கு மோட்சத்தை கொடுன்னு கூட கேட்க மாட்டான். அவன் தான் உண்மையான பக்தன். அப்ப இங்கே சாதுனாம் பரித்ராணாயே அப்படின்னு சொல்லும் போது சாதுக்களை ரட்சிக்கிறார். எங்கிருந்து? ரொம்ப நமக்கு புரியும்படியா சொல்லணும்னா, ஏன்னா நமக்கு இதெல்லாம் சொன்னா நெஞ்சு வலிக்கும், ஏத்துக்கவே முடியாது நம்மளால. அவ்வளவு ஜீரணிக்கவும் முடியாது நம்மளால. அது எப்படி ஒன்றுமில்லாமல் வாழ்வதுங்கிற கேள்வியெல்லாம் வந்துடும். ரொம்ப ரொம்ப புரியும்படியாக சுலபமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய நினைவை எது எல்லாம் அபகரிக்கின்றதோ அதிலிருந்தெல்லாம் என்னை காப்பாற்றுகிறான். இறைவனை நினைப்பதிலிருந்து எந்த விஷயங்கள் எல்லாம் என்னை அபகரித்து கொண்டு போகிறதோ, அது எது வேணா இருக்கட்டும். உறவாக இருக்கலாம், உடைமைகளாக இருக்கலாம், உணர்வுகளாக இருக்கலாம், உடலாக இருக்கலாம், உலகமாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கட்டும். இறைவனுடைய நினைப்பிலிருந்து எதெல்லாம் என்னை தப்ப வைக்கிறதோ அதுல இருந்தெல்லாம் என்னை காப்பாற்றுதல். வீட்டுல பாருங்க, குழந்தைகளுக்கு பரீட்சை காலம் வந்துவிட்டது என்றால் அந்த குழந்தைக்கு பரீட்சையில் மட்டும்தான் கவனம் இருக்கணும் அப்படின்னு ஒரு தாய் தகப்பன் நினைக்கிறான். சொல்லி சொல்லி பார்க்கறான். அந்த குழந்தைகளுடைய நினைவு தப்பி பரீட்சைக்கு நாம் நம்மை தயார் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நினைவு தப்பி அந்த குழந்தைகள் விளையாட்டிலும், உணவிலும், உறவாடுவதிலும், நண்பர்களுடன் உறவாடுவதிலும், உறங்குவதிலும் வீணாக பொழுதை கழிக்கிறதை பார்க்கிறான் அந்த அப்பா. அப்போ இதிலிருந்தெல்லாம் இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும். என்ன பண்றான்? எல்லாவற்றையும் துண்டிக்கிறான். எதெல்லாம் இந்த குழந்தை உறவாடுகிறதோ, அதன் மூலமாக நினைவை தப்ப வைக்கிறதோ, அதிலிருந்தெல்லாம் இந்த குழந்தையை மீட்டெடுக்கிறான். எல்லா வழிகளையும் அடைத்தல். ஆனால் இந்த குழந்தை ஒரு வாசலை அடைத்தா இன்னொரு வாசலை நோக்கி கவனத்தை செலுத்துகிறது. அதையும் அடைக்கிறான், எல்லா வழிமுறைகளும் அடைத்து அந்த குழந்தைக்கு ஒரு அரணை போல இருந்து அந்த குழந்தை எப்படியாவது இந்த பரீட்சையிலே வெற்றி பெற்று விட வேண்டும். முக்கியமானது 10வது வகுப்பு, 12வது வகுப்பு முக்கியமான. இதை கடந்து விட்டால் அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கை சுலபமாக போய்விடும். இதை கடப்பதற்கு இவனுக்கு தடையாக இருப்பது இந்த எண்ண அலைகள், கவன சிதறல்கள். இதிலிருந்து இந்த குழந்தையை நான் காப்பாற்ற வேண்டிய இடத்திலே இருக்கிறேன், நான் காப்பாற்றுகிறேன். இந்த பையனை பொறுத்த மட்டுக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தாயும் தகப்பனும் விரோதியாக தன்னுடைய சுகத்தை எல்லாம் அபகரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதியை போல் அந்த குழந்தைகள் தாய் தகப்பனை பார்க்கிறது. நாம அப்படித்தானே பண்றோம். இறைவனுடைய நினைவு தப்பிவிடக்கூடாது, இறைவனை சதா நினைக்க வேண்டும். எவ்வளவு பெரிய காருண்யம் பாருங்கள் பகவானுக்கு நம்ம மேல. நாம இந்த அல்பத்தை பிடிச்சுட்டு இருக்கிறதுனால தான் செல்வத்தை இன்னிடத்திலிருந்து அபகரித்து விட்டானே, அதை எடுத்து விட்டானே, இதை எடுத்து விட்டானேன்னு இந்த அல்பத்திலேயே மனசு இருக்கிறதுனால உயர்ந்தது நம்முடைய கண்ணுக்கு வரதே இல்லை. எவ்வளவு பெரிய அரண்! எல்லா நினைவு தப்பக்கூடிய அத்தனை விஷயத்திலிருந்தும் என்னை மீட்டெடுத்து சாதுனாம் பரித்ராணாய, சாது பாவத்துடன் நான் இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் ஆடிய நாடகம்தான் இந்த கிருஷ்ணலீலா வினோதம். நமக்கு நான் எப்பொழுதுமே இந்த மனதுக்கு
ரம்மியமான விஷயங்கள் வேண்டியிருக்கு. அதனால என்ன பண்றது? மாடு மேய்ச்சார், ஆடை மேய்ச்சார், கோபர்களோட விளையாடினார், ராசக்கிரீடை பண்ணினார், வெண்ணெயை திருடினார், அதை பண்ணார், இதை பண்ணான்னு சும்மா கதை சொல்றது. அதனுடைய நோக்கம் என்ன? மனது நினைவு தப்பாமல் இறைவனையே நினைத்து கொண்டே இருத்தல். இந்த ஒரே ஒரு காரணத்திற்காக இறைவன் இந்த உலகத்திலே அவதாரம் எடுத்து கிருஷ்ண அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார். அவருக்கு இந்த உலகத்துல என்ன இல்லை? தஸ்ய காரியம் நாஸ்தி. அவருக்கு இந்த உலகத்துல எந்த காரியமும் செய்ய வேண்டியது இல்லை. பரமாத்மாவுக்கு குணங்கள் இல்லை, ஆனால் ஒரு குணங்கள் இருப்பதை போல அவதாரம் எடுத்து வருகிறார். குணங்களுடன் கூடி விளையாடுவதைப் போல குணங்களை தன்னுடன் கொண்டு சிருஷ்டி செய்வதும் காப்பாற்றுவதும் அழிப்பதுமாக ஒரு விளையாட்டை விளையாடுகின்றார். இந்த உண்மை தத்துவமானது, கிருஷ்ண பரமாத்மாவுடைய இந்த பிறப்பினுடைய உண்மை தத்துவமானது நமக்கு புரிந்து விட்டால், பரமாத்மாவுடைய வாழ்க்கை ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதா தியக்த்வா தேகம் புனர்ஜன்மே நைதி மாமேதி சோர்ஜுனா. ரொம்ப அழகான பாடல் கீதையில. யார் என்னுடைய திவ்யமான பிறப்பையும் திவ்யமான கர்மத்தையும் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு பிறப்பு என்பதே இல்லை. அவர்களின் தேகத்தை விட்ட பிறகு என்னை அடைகிறார்கள். அவர்கள் மீண்டும் பிறப்பது இல்லை. எப்பொழுது? திவ்ய ஜென்ம திவ்ய கர்மா. பரமாத்மாவுடைய திவ்யமான ஜென்மத்தை அறிந்து கொள்வதற்காக புராணம் பேசப்படுகிறது. பரமாத்மாவுடைய திவ்ய கர்மத்தை புரிந்து கொள்வதற்காக புராணமும் இதிகாசமும் பேசப்படுகிறது. ஆனா அவர் யார்? கர்மம் இல்லாதவர், ஷரீரம் இல்லாதவர், பிறப்பு இறப்பு இல்லாதவர், குணங்கள் இல்லாதவர், அறியாமை இல்லாதவர், பேர்பட்டவர். எதற்காக இந்த உலகத்திலே மனுஷனாக பிறக்க வேண்டும்? என்ன அவசியம் வந்தது? அவருக்காக பிறந்தாரா என்றால் இல்லை, நமக்காக, நம்முடைய அறியாமையை போக்குவதற்கு. அதை இங்க ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. யதா பிரமரிகா திருஷ்டியா பிராம்யதீவ மஹீயதே சித்தே கர்த்தரி கர்த்தாத்மா தத்ராத்மா கர்த்தேவாகம் தியா ஸ்மிருதா. ஒரு அழகான உதாரணம் கொடுக்கிறார். கண்கள் சுழன்று கொண்டிருந்தால் பிரமரிகா திருஷ்டியா. ரொம்ப அழகான உதாரணம். பிரமரிகா திருஷ்டியா. திருஷ்டியா பிரமரிகா, சுழலக்கூடிய கண்கள். கண் விழிகள் ஆடிக்கொண்டே இருக்குன்னு வச்சுப்போம். கண் விழிகள் சுற்றி கொண்டே இருந்தால் மகீயத்தே பிரமதி மகீயத்தே பிராமதி. இவ எப்படி பூமியானது சுற்றுவதை போல நமக்கு தெரிகிறதோ. அல்ல அழகான உதாரணம். குறைபாடு கண்ணில் இருக்கு. நான் என்ன பண்றேன்? அந்த குறைபாட்டை கொண்டு போய் இன்னொன்றிடத்திலே ஏற்றி வைக்கிறேன். சுழல்கின்ற கண், அதை கொண்டு போய் பூமியிடத்திலே ஏற்றி வைத்து பூமியும் சுற்றுவதை போல நான் பார்க்கிறேன். என்ன அழகான உதாரணம். யதா பிரமரிகா திருஷ்டியா மகீயத்தே பிராம்யதி இவ. என்ன அழகான உதாரணம். பிராம்யதி இவ ஈயத்தே, எவ்வாறு நினைக்கப்படுகிறதோ. பூமி சுற்றுகிறது,
அப்படின்னு சொன்ன உடனே நாம் என்ன பண்றோம்? பூமியை சரி பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறோம். பூமியில குறைபாடு இருப்பதை போல் நினைத்துக்கொண்டு பூமியை எப்படியாவது நிறுத்தி விடலாம். குறைபாடு கண்களில் இருக்கிறது, சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய, சுழன்று கொண்டிருக்கக்கூடிய கண் விழியிலே இருக்கிறது என்று அறியாமல் பூமியை சரி செய்வதிலேயே வாழ்க்கை ஓடுகிறது. நம்ம எல்லோருடைய வாழ்க்கையும் அதானே. யாரும் எனக்காக மாறுவதில்லை. எல்லோரும் அவர்களுடைய சுயநலத்துக்காகத்தான் வாழ்கிறார்கள். என் வாழ்க்கையை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. எனக்காக யாரும் வாழ்வது இல்லை. யாரும் எனக்காக மாறுவதற்கு தயாராக இல்லை. நானும் என்னெல்லாமோ சொல்லி பார்த்து விட்டேன். உலகமே என்னை நிந்திக்கின்றது, வருத்துகின்றது, கஷ்டப்படுத்துகின்றது. உலகம் மாறினால் நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருப்பேன். அடே முட்டாளே, நான் பிறப்பதற்கு முன்பும் இந்த உலகம் இருந்தது. கொஞ்சம் சிந்தியுங்கள். பிறப்பதற்கு முன்பும் இந்த உலகம் இருந்தது. அதனால தான் இந்த உலகத்துல வந்து பிறந்திருக்கோம். இந்த உலகமே இல்லைனா நம்ம எங்கேருந்து பிறப்போம்? நான் பிறப்பதற்கு முன்பும் இந்த உலகம் இருக்கு. நான் போனதுக்கு பிறகு இந்த உலகம் இருக்க போகிறது. ஒவ்வொரு நாளும் உறங்கும் நேரத்திலும் இந்த உலகம் இருக்கு. இந்த 3 அனுபவம் உங்களுக்கு சொல்லிட்டேன். பிறப்பதற்கு முன்பும் இந்த உலகம் இருக்கு. நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு பிறகும் இந்த உலகம் இருக்க போகிறது. ஒவ்வொரு நாளும் தூங்கும் போதும் இந்த உலகம் இருக்கு. அப்ப நான் இல்லை. நான் இல்லாத உலகம் இருக்கு. இப்ப நான் இல்லாத உலகம் இருக்குன்னா, நடுவுல நான் உள்ளே புகுந்து கொண்டு என்னுடைய தோஷத்தை இந்த உலகத்திடத்தில் ஏற்றி வைத்து உலகம் என்னை காயப்படுத்தி விட்டது. உலகம் என்னை பந்தப்படுத்தி விட்டது. உலகம் என்னை துன்பப்படுத்தி விட்டது. என்னுடைய எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் உலகம்தான். இல்ல இன்னும் ஒருபடி மேல போய் எல்லா என்னுடைய கஷ்டத்துக்கு காரணம் இறைவன் தான். அவனுக்கு வேற வேலையே இல்லை பாருங்கள். எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் இறைவன் தான். எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டத்தை எல்லாம் கொடுத்தான்? உலகமானது என்னுடைய துன்பத்துக்கு காரணம், இறைவனும் என் துன்பத்துக்கு காரணம். அடே முட்டாளே, நீ வருவதற்கு முன்பே உலகம் இருந்ததே. அப்போ உனக்கு உண்மையிலேயே உனக்கு இந்த உலகமான துன்பத்தை கொடுத்துங்கிற அறிவு தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கவே வேண்டாமே. சரி, உலகம் உனக்கு துன்பத்தை கொடுக்கின்றது அல்லவா? போ, ஓடிவிடு உலகத்தை விட்டு. யார் உன்னை இந்த உலகத்திலே வாழ சொன்னா? ஓடு. உலகம் உன்னை காயப்படுத்துகிறது அல்லவா? நீ எந்த உலகத்தை எல்லாம் குற்றம் சாட்டுகிறாயோ அந்த உலகத்தை விட்டு ஓடிவிடு. சந்தோஷமா இருக்கலாம் அல்லவா? சட்டி சுட்டதடா, கை விட்டதடா. அழகான அழகான வார்த்தை. சுடுகிறது அல்லவா? விடு. இல்ல 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 இல்ல. எனக்கு சுடவும் கூடாது, நான் விடவும் மாட்டேன். எனக்கு வலிக்கவும் கூடாது, அதே நேரத்துல சந்தோஷமாவும் இருக்கணும். அது எப்படி நடக்கும்? ஒரு பரம ரகசியம் என்னவென்றால், பரம ரகசியம், மேலான சுகம் வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கு ஏற்ப நாம் அதிகமான வழிகளை தாங்கித்தான் ஆக வேண்டும், சந்தித்துத்தான் ஆக வேண்டும். இது உலகத்தினுடைய இயற்கை நியதி. அது எந்த சுகமானா இருக்கட்டும், எனக்கு ஒரு சுகம் வேணும்னு நான் சொல்லிட்டா அது வலி இல்லாமல், வேதனை இல்லாமல் கிடைக்காது. காஃபியே எடுத்துக்கொள்ளுங்கள். காஃபியானது சுட சுட வேணுமா? சுடுகின்றதல்லவா? உன்னுடைய கையானது இந்த சூட்டினாலே
பிடித்து கொள்ள முடியாத அளவு இருக்கின்றது அல்லவா, நாக்களை விட்டால் பொட்டு விடுகின்றது அல்லவா, இருக்கட்டும் பரவாயில்ல, அதனால் எனக்கு அந்த காஃபி வேணும், சூடா வேணுங்கிறோம். ஒரு சாதாரண சுகத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அந்த சுகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய துக்கத்தை நான் ஏற்றுக்கொண்டால் தான் சுகம் கிடைக்கும். ஆனா அந்தோ பரிதாபம், இந்த மனம் என்ன செய்கிறது, நான் சுகப்படணும், ஆனால் துக்கம் எனக்கு இருக்கக்கூடாது. எது சுகம்னு நினைக்கிறேனோ அது எனக்கு துக்கத்தை கொடுக்கும். எங்கே சுகம் இருக்குன்னு நினைக்கின்றேனோ அங்கே துக்கம் இருக்கும். இது தவிர்க்க முடியாத நியதி. எங்கே சுகம் இருக்கு நினைக்கிறோமோ அங்கே துக்கம் உண்டு. எங்கே துக்கம் இருக்கு நினைக்கின்றோமோ அங்கே சுகம் உண்டு. இல்ல எனக்கு சுகம் மட்டும் கிடைக்கட்டும், துக்கம் வேண்டான்னா நான் சரியாக உலகத்தை இன்னும் புரிந்து கொள்ளவில்லைன்னு அர்த்தம். சரியாக நான் உலகத்தை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, சரியாக நான் படிக்கவில்லை, உலகத்தை நான் இன்னும் சரியாக படிக்கவில்லை. அதனால்தான் நம்மால் உலகத்திலே சரியாக வாழவும் முடியவில்லை. இருந்து போனோம். அதனால உங்களுக்கு என்ன வந்தது, நாங்க இப்படியே வாழ்ந்துட்டு போறோம் அப்படின்னா, இப்பேற்பட்ட வாழ்க்கை முறை நமக்கு முதல்ல நிறைவை கொடுக்காது. நான் என்னுடைய குறைபாடுகளை சரி செய்யாத வரை இந்த உலகத்திடத்திலும் நான் நிறைவுடன் வாழ மாட்டேன், என்னிடத்திலும் நிறைவுடன் நான் வாழ மாட்டேன். அப்புறம் எங்க நிறைவுடைய இறைவனை நோக்கி நான் வருவதற்கு? அப்ப அது வேண்டான்னா என்ன? ரொம்ப அழகான முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றார். சுழழுகின்ற கண் பிரமரிகா திருஷ்டியா மகீயத்தே பிராமியதி இவ ஈயத்தே. எவ்வாறு சுழல்கின்ற கண்ணானது நம்மிடத்திலே குறைபாடு இருக்கு, எப்படி அது பூமியிடத்திலே சுழல்வதை போல பார்க்கப்படுகிறதோ, சித்தம் மனமானது ஒரு குறைபாட்டுடன் இருக்கு. மனது இப்போ கண் குறைபாடு பூமியிடத்திலே ஏற்றப்பட்டதை போல நம்மள்ட்ட ரெண்டு பொருள் கொண்டு வரார். சித்தம் மனது, பூமியை போல இருக்கக்கூடிய பிரம்மன். பூமியை போல இருக்கக்கூடிய பிரம்மன், கண்ணை போல இருக்கக்கூடிய மனம். இப்ப மனதுல என்ன இருக்கு, மனதுல என்ன குறைபாடு இருக்கு? கர்த்தரி, கர்த்தா பாவமானது மனதிலே இருக்கிறது. மனதுல கர்த்தா என்கின்ற அந்த குறைபாடு இருக்கிற வரை, மூன்று குணத்துடன் கூடி நான் கர்த்தா அப்படின்னு நினைக்கிறோம் அல்லவா, அந்த கர்த்தாபாவம் மனதினுடைய குறைபாடு. அதனால்தான் பக்தி மேலோங்க மேலோங்க இந்த கர்த்தாபாவம் குறைந்து கொண்டே வரும். முதல் படி, எனக்கு பக்தி வந்துவிட்டது, நான் பக்தன் அப்படின்னு என்னை நான் எப்பொழுது சொல்லிக் கொள்வேன்? முதல்ல இந்த கர்த்தாபாவமானது நம்மிடத்திலிருந்து குறைய ஆரம்பிக்கும். அது எப்படி தெரியும்டான்னா, கர்த்தாபாவம் குறைகிறது அப்படிங்கிறதுக்கு எப்படி நான் தெரிந்து கொள்வது? இதனால் வரைக்கும் நான் என்ன சொல்லி கொண்டிருந்தேன்? பக்தனாக ஆகாத வரை நான் தான் செஞ்சேன், நான் தான் காரணம், நான் தான் என்னால் தான் செய்யப்பட்டது, என்னால் இது செய்யப்பட்டது, அது செய்யப்பட்டது, நான் இல்லை என்றால் எதுவுமே நடக்காது, இந்த எண்ணம் மேலோங்கி இருந்தது. நான் பக்தன் அப்படின்னு சொன்ன உடனேயே என்னை நான் இந்த கர்த்திருபாவத்தை புறந்தள்ளிவிட்டு எல்லாம் இறைவன் செய்கிறார், இறைவன் செஞ்சார், இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் செய்வார். யார் மூலமா?
என் மூலமாக. அப்ப நாங்க எப்படி இருக்கேன்டான்னா நிமித்த மாத்திரமாக இருக்கிறேன், ஒரு கருவியாக நான் இருக்கிறேன், என் மூலமாக இறைவன் செய்கிறான். இது பக்தியினுடைய முதல் படி. அதே போல என்ன பலன் வந்தாலும் அது இறைவனுடைய பிரசாதம், இறைவனால் கொடுக்கப்படுகிறது. இறைவனுக்கு தெரியும் எனக்கு என்ன கொடுக்க வேண்டும், எதை எடுக்க வேண்டும், எதை கொடுக்கக்கூடாது, எதை எடுக்கக்கூடாது என்பது இறைவனுக்கு தெரியும். ஆகினாலே இறைவன் என்னை பார்த்து கொள்வார். இது இரண்டாவது படி போக்திரு பாவத்துல. மூன்றாவது படி பக்தியினுடைய மூன்றாவது படிக்கு போனா அது ஞானமா மொழியிருந்து சித்தத்தில் இருக்கக்கூடிய கர்த்திருபாவமே இல்லாமல் செய்யப்படுகிறது. அகங்காரமே இல்லாமல். இந்த அகங்காரம் இல்லாமல் ஆக்குவதற்கு என்ன வழி? அகங்காரம் இருக்குன்னு தெரிகிறது. அந்த அகங்காரம் தான் அகங்காரம் இல்லாத பரமாத்மாவிடத்திலே அகங்காரம் இருப்பதாக பாவிக்க வைக்கிறது என்றால் இந்த அகங்காரத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு என்ன வழி? இந்த மூன்று குணத்தில் இருக்கக்கூடிய விருத்திகளை எல்லாம் இல்லாது செய்துவிட்டால் போரும். ரமண மகர்ஷி இதைத்தான் சொல்றார். ரொம்ப ரொம்ப அழகான சாதனமா சொல்றார். இந்த மூன்று குணத்துல இருக்கக்கூடிய விருத்திகளை இல்லாது செய்தல், அழித்தல், வாசனா நாசம். இதைத்தான் நம்ம வாழ்க்கை முழுக்க செய்ய வேண்டிய இடத்துல இருக்கோம். வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைச்சா கோயில் கோயிலா போகணும், அந்த காரியம் பண்ணணும், இந்த காரியம் பண்ணணும்னு ஏதாவது நாம பைத்தியம் சுற்றி கொண்டே இருப்பதை போல சுற்றி கொண்டே இருந்து கொண்டிருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. செய்யணும், ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த மூன்று குணத்தில் இருக்கக்கூடிய வாசனைகளை நீக்கி விடுதல், சத்துவகுண வாசனைகளை நீக்கி விடுதல் பக்தியினால், ரஜோகுண வாசனையை நீக்குதல் பக்தியினால், தமோகுண வாசனையை நீக்குதல் பக்தியினால். நீங்க ரொம்ப சுலபமா சொல்லிவிட்டீர்கள். எங்களுக்கு நீக்கிறதுனாலே எங்களுக்கு எதெல்லாம் எங்களுக்கு வீட்டில் தேவையில்லா பொருள் அதைத்தான் நீக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க எங்கள்கிட்ட உள்ள இருக்கக்கூடிய பொருளை அல்லவா நீக்க சொல்கிறீர்கள். அது என்னன்னே எங்களுக்கு தெரியாதே. முதல்ல சத்துவகுண வாசனானா என்னது, ரஜோகுண வாசனானா என்னது, தமோகுண வாசனா என்னன்னு எங்களுக்கு அதெல்லாம் நீக்கவே தெரியாது. என்னன்னே தெரியாது. அப்புறம் நாங்கள் நீக்குவதை பற்றி பேசுவது. சாந்தம் கோரம் மூடம். சாந்தமான விருத்தி, எதெல்லாம் என்னை அமைதிப்படுத்துவதாக நினைக்கிறேனோ அந்த எண்ணங்களை இல்லாது செய்தல். எது எல்லாம் கோரத்திலே என்னை கோர விருத்தி, விருத்தினா எண்ணம், கோர விருத்தி, எந்த விருத்தி எல்லாம் என்னை கோரமாக ஆக்குகிறதோ அந்த விருத்திகள் இல்லாமல் செய்தல். எது மூடமான விருத்தி, மோகத்திலும் மயக்கத்திலும் கற்பனையிலும் சோகத்திலும் பயத்திலும் என்னை வைத்திருக்கிறதோ அந்த விருத்திகள் இல்லாமல் செய்தல். இந்த விருத்திகள் வரும்போதுதான் அதுல போய் இந்த கர்த்தா போய் உட்கார்ந்துக்கிறான். யார் ஒருவனுக்கு உண்மையிலேயே கர்த்திருபாவம் இல்லையோ அவன் போய் இந்த மூன்று வாசனைகளோட உட்கார்ந்து கொண்டு அது கொடுக்கக்கூடிய அனுபவத்தை எல்லாம் தன்மேல ஏற்றி வைத்துக் கொண்டு நான் இப்பேற்பட்டவன், இப்போ மனதுல குறைபாடு இருக்கு, வாசனா இருக்கு, அதுல இந்த கர்த்தா போய் உட்கார்ந்து கொண்டு அந்த வாசனையை தன்பால் ஏற்றி வைத்துக் கொண்டானே. ஆனால் அதை என்ன சொல்றார் இங்க உத்தவர் நந்தகோபட்ட சொல்றார்,
சித்தே கர்த்தரி தத்ர அகந்தியா அகந்தியா ஆத்மா கர்த்தா இவ ஸ்மிருதா. அழகான பாடல். ஆத்மா, ஆத்மானா நான் 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 சொல்றோம் அல்லவா, நம்ம ஒவ்வொருத்தரும் நான் 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 நான். இந்த நான் என்ன, யார் அது, அதை கண்டுபிடிப்பதுதான் நம் வாழ்க்கையினுடைய இலக்கு. நான் 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 நான். அந்த நானை கண்டுபிடிச்சிட்டா வாழ்க்கை முடிந்து விட்டது. நான் என்று எழுமிடம் ஏதென நாடவும் நான் தலை சாய்ந்திடும் உந்தி பெற. நான் என்று எழுமிடம் ஏதென நாடவும் நான் தலை சாய்ந்திடும் உந்தி பெற. நமதின்மை நீக்கத்தால் உந்தி பெற, நமதின்மை நீக்கத்தால் உந்தி பெற. நான் நான் நான். உண்மையிலேயே நான் என்பதற்கு என்ன கிடையாதுலான்னா கர்த்தரி பாவம் கிடையா. அகம்ன கர்த்தா, அகம்ன போக்தா. பரமாத்மாவுக்கு இந்த கர்த்தா பாவம் இல்லை, பரமாத்மாவுக்கு போக்தா பாவம் இல்லை. இந்த ரெண்டும் இல்லாமல் ஜென்மத்தையும் கர்மத்தையும் செய்கிறார். என்ன அழகு பாருங்கள். ஒரு ஜென்மம் எடுத்து கர்மத்தை செய்கிறார். என்ன இல்லாமல்? கர்த்திருபாவமும் போக்திருபாவமும் இல்லாமல். நாம ஜென்மம் எடுத்திருக்கோம், கர்த்திருபாவமும் போக்திருபாவமும் கொண்டு வேலை செய்கிறோம். இவ்வளவுதான் வித்தியாசம். எதனால இது நடக்கின்றதாம்? இங்க சொல்றார், அகந்தியா, அகந்தியா ஆத்மா. ஆத்மா அல்லாத, ஆத்மா ஆத்மாட்ட கர்த்தா அல்லாத தன்மையை, ஆத்மாட்ட கர்த்தா என்பது இல்லை. கர்த்தா போக்தா என்பது ஆத்மாட்ட கிடையாது. ஆனா இங்க என்ன நடந்து விட்டது? அகந்தியா, நான் என்கின்ற புத்தி ஆத்மாட்ட கொண்டு போய் இந்த சித்தத்தினுள் இருக்கக்கூடிய குறைபாட்டை கொண்டு போய் ஆத்மாட்ட வச்சு அகம் தியா, அகம் நான், தியா அகம் நான் தான், நான் தான்ங்கிற அந்த எண்ணத்தை கொண்டு போய் அத்தியாசம் செய்தேன், கற்பனை செய்து ஏற்றி வைத்தேன். கற்பனையாக நான் ஏற்றி வைத்த காரணத்தினாலே இப்ப இந்த ஆத்மா என்ன ஆகிவிட்டது? அகம் ஆத்மா கர்த்தா இவ ஸ்மிருதா. நான் தான் கர்த்தா, நான் தான் கர்த்தா, நான் தான் நான் தான் நான் தான். என்ன வேதனை பாருங்கள், என்ன கொடூரம் பாருங்கள். யார் ஒருவனுக்கு கர்த்திருத்துவ பாவமே இல்லையோ அவன் இப்பொழுது நான் தான் கர்த்தா, நான் தான் கர்த்தான்னு இல்லாத தோஷத்தை தன்னிடத்திலே ஏற்றி வைத்துக் கொண்டு, கண்ணில் குறைபாடு உடையவன் பூமி சுழலுவதைப் போல ஆத்மாவிடத்திலே எந்த குறைபாடும் இல்லை, என்னிடத்திலே எந்த குறைபாடும் கிடையாது. ஆனால் நான் குறைபாடு உடையவனாக இப்போ என்னை நினைப்பதற்கு யாரு காரணம்? என்னை நான் கர்த்தாவாக நினைப்பதற்கு யாரு காரணம்? அத்தியாசம் காரணம். எதனுடைய அத்தியாசம்? மனதினுடைய அத்தியாசம். மனதில் இருக்கின்ற கர்த்திருபாவத்தை கர்த்தா இல்லாத ஆத்மாவிடத்திலே ஏற்றி வைத்து நான் தான் கர்த்தா இதி மன்யதே. அப்ப இது போகணும்னா என்ன பண்றது? எங்கும் எல்லா இடத்திலும். ரொம்ப அழகான ஒரு பாடல் சொல்றார் நந்தகோபருக்கு உத்தவர். திருஷ்டம் ஸ்ருதம் திருஷ்டம் ஸ்ருதம் பூத பவத் பவிஷ்யத் ஸ்தாஸ்னுச்சரிஷ்ணுஹு மகதல்பகம் ச வினாச்சிதாத்வஸ்து தராம் ந வாச்யம் ச ஏவ சர்வம் பரமாத்ம பூதஹ. ச ஏவ சர்வம் பரமாத்ம பூதஹ. எல்லாமே
பரமாத்மாவுடைய சொரூபம் என்று அறிதல். அவர்தான் அத்தனையும். அவரை தவிர வேறொன்று இல்லை என்பதை அறிதல் தான் இந்த கர்த்திருபாவத்துக்கு ஒரே வழி. கர்த்தாபாவம் போவதற்கு ஒரே வழி. அவர்தான் அத்தனையும். இதெல்லாம் அத்தனையும் திருஷ்டம். காண்பது அத்தனையும் அவரே. திருஷ்டம் பரமாத்ம பூதா சயேவ சர்வம். சர்வம் சயேவ சர்வம். அவரே, அவர்தான் எல்லாம். அவர்தான் எல்லாம். அந்த பரமாத்மா தான், சத்தியஸ்வரூபமாவுடைய பரமாத்மா தான் எல்லாம் என்று காண்பது அத்தனையும் அவரே. ஸ்ருதம் கேட்பது அத்தனையும் அவரே. பூதம் பவிஷ்யத் உண்டாகி இருக்கக்கூடியது, பூதம் பவத் பவிஷ்யத் உண்டாகி இருக்கக்கூடியது, உண்டாகப் போவது, இங்கே இருக்கக்கூடியது அத்தனையுமே அவரை தவிர வேறு ஒன்று இல்லை. ஸ்தானுஹு சரிஷ்ணுஹு மகத் அல்பகம் ச அச்சுதாத் வினா. அச்சுதன் இல்லாமல், அச்சுதன் இல்லாமல், நாராயணன் இல்லாமல் இவைகள் எதுவும் இல்லை. அசைவதோ அசையாததோ சிறியதோ பெரியதோ இவை அனைத்துமே அச்சுதனை தவிர வேறு ஒன்று இல்லை. அச்சுதாத் வினா, அச்சுதாத் வினா தராம் வாச்சியம் ந பரமாத்ம பூதா. அச்சுதன் இல்லாமல் இந்த உலகத்துல வேறு எதுவுமே இல்லை. அவரை நான் வார்த்தையால் என்ன என்று சொல்வது? இதை உணர்வதுதான் பக்தியினுடைய சாரம். இதை உணர்வதுதான் வேதாந்தத்தினுடைய சாரம். அதை உணர்வதற்குத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நந்தகோபனும் யசோதாவும் நீங்கள் தேவலோகத்திலிருந்து இங்கே கந்தர்வலோகத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் 2 பேரும் இதை உணர்வதற்காகத்தான் வந்திருக்கிறீர்கள். அதை ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய வேலை. கிருஷ்ணனுடைய அவதாரம் உங்களை உணர வைப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றது. அப்போ அத்தனையும் திருஷ்டம் ஸ்ருதம் பூதம் பவத் பவிஷ்யத் ஸ்தாஸ்னுஹு சரிஷ்ணுஹு மகத் அல்பம் சே. சிறியதோ பெரியதோ அசைவதோ அசையாததோ தோன்றியிருக்கக்கூடியதோ தோன்றாததோ அத்தனையும் சயேவ சர்வம் பரமாத்மா பரமார்த்த பூதம். இதெல்லாம் கேட்ட உடனே நம்முடைய மனசுல ஒரு கேள்வி வரும். சாஸ்திரம் சொல்லும் போது எங்களுக்கு கேட்கும் போது புரிகிறது, ஏன் எங்களுக்கு அந்த உணர்வு இல்லை? போன பாடல சொன்னதுதான், அத்தியாசம்தான். மனதனுடைய குறைபாட்டை கொண்டு போய் நாம் என்ன பண்ணிடுவோம்? நம்மிடத்திலேயே ஏற்றி வை. அப்ப என்ன பண்ணணும்? இந்த பால் காய்ச்சியதற்கு பிறகு அது மேல பாத்தீங்கன்னா ஆடை படர்ந்து வரும். பாலினுடைய ஓட்டத்தையே தடுப்பதை போல பாத்திரத்திலே பாலுக்கு மேல ஆடை வருகிறது. இப்ப நாம் என்ன பண்றோம்? பால் எடுக்கணும்னா அந்த ஆடையை எப்படி கையாலோ அல்லது ஒரு சாதனத்தாலோ அல்லது வாயினுடைய காற்றினாலோ அதை விலக்கிவிட்டு எப்படி பாலை எடுக்கிறோமோ, அதே போல உள்ளுக்குள்ளே அந்த பரமாத்மாவுடைய சொரூபம் மாறாமல் இருக்கு. அது எங்கேயும் போகல, அது அங்கேயே இருக்கு. நாம் உணர்ந்தாலும் உணராது போனாலும் உணர முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் போதும் அது எங்கேயும் போறது அப்படியே இருக்கு. அது மேல இந்த முக்குணங்களால் இருக்கக்கூடிய வாசனைகள் ஆடையை போல மூடி இருக்கு.
ஆடை ஒவ்வொரு முறையும் விளக்கப்படும் நேரத்திலும் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் தெரிகிறது. மறுபடியும் மூடிக்கொள்ளும் போது என்னை நான் தோஷம் உடையவனாக, கர்த்தாவாக, போக்தாவாக என்னை நினைத்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த கர்த்தா போக்தா ஆடையானது குணதோஷங்களான நீக்கப்படும் போது மீண்டும் உள்ள இருக்கக்கூடிய ஆனந்தம் ஸ்புரிப்பதை பார்க்கிறேன். இப்ப நான் தியானத்துல என்ன பண்ணணும்? இந்த ஆடை நீக்கத்தை செய்துவிட்டால், ஆடை நீக்கத்தை செய்து 3 குணத்தினால் மூடப்பட்டிருக்கக்கூடிய ஆவரணம், விக்ஷேபம், மலம். அதான் 3 ஆடை. ஆவரணம், விக்ஷேபம், மலம். ஆவரணம் மறைத்திருக்கின்ற திரை, விக்ஷேபம் அதிலிருந்து வரக்கூடிய ரஜோகுண சக்தி, அதிலிருந்து வரக்கூடிய கர்மா மலமாக வருகிறது. இந்த 3ம் ஆவரணம், விக்ஷேபம், மலம், இந்த 3ம் ஆடைகளாக என்னிடத்துல என்னுடைய உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்க விடாமல் செய்கிறது. இப்ப நான் அந்த 3ஐயும் நீக்கிக் கொண்டே இருந்தால், இந்த 3ஐயும் நீக்குவதற்குத்தான் நமக்கு சாதனங்கள். புரிந்து கொள்ளுங்கள். நம்ம ஏதோ பெரிய சாதனத்தை செய்து சாதித்து விட்டோம்னு நினைக்கிறோம். சாதனம் முக்கியம் அல்ல. கர்மயோகமோ மலத்தை போக்க, பக்தி யோகமோ விக்ஷேபத்தை போக்க, ஞான யோகமோ ஆவரணத்தை போக்க. இந்த 3 சாதனங்களும் இந்த 3 மலங்களை நீக்கத்தானே தவிர வேறொன்றுக்கு அல்ல. இந்த 3 மலங்கள் நீக்கப்பட்டால், ஆடையை போன்று மறைத்திருக்கக்கூடிய மலங்கள் நீக்கப்பட்டு விட்டால், எந்த தோஷமும் இல்லாத என்னை நான் பார்க்கலாம். இதை காட்டுவதற்குத்தான் கிருஷ்ண அவதாரம். தன்னிடத்திலே தான் ரமிப்பவனாய், அதான் கிருஷ்ணஹா என்பதற்கு நாம பொருள் பார்த்தோம். மாறாத பேரின்பம் தான் கிருஷ்ண சப்தம். அதான் நம்முடைய சொரூபம். அதை உணர்வதற்குத்தான் இந்த உலகத்திலே நாம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வஸ்துவாக தேடிக்கொண்டே போகிறோமே. நம்முடைய நோக்கம் என்னடான்னா இந்த ஆனந்தத்தை சுவைப்பதற்கு. ஆகையினாலே நீங்கள் உண்மையிலேயே புண்ணிய ஆத்மாக்கள். நீங்கள் 2 பேரும் எவ்வளவு புண்ணியம் செய்திருந்தால் இந்த ஆனந்தத்தை பருகுவதற்காக ஒரு அவதாரத்தை கேட்டு பெற முடியும். அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக நீங்கள் 2 பேரும் தாய் தகப்பனாக இந்த ஆனந்தத்தை பெறக்கூடிய இடத்துல இருக்கிறீர்களே. உங்களுடைய பிறப்பு எவ்வளவு புண்ணியமான ஒரு பிறப்பு. யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு இவர்கள் பேசிக்கொண்டே இருக்க, கோபிகாஸ்திரிகள் அத்தனை பேரும் மோப்பம் பிடித்து விட்டார்கள். கிருஷ்ணனுடைய தூதனாக உத்தவர் வந்திருக்கிறார். அவ்வளவுதான். எல்லோரும் உத்தவரை தேடி கிருஷ்ணன் தன்னை நினைக்கிறானா, எங்களை மறக்காமல் இருக்கிறானா, எங்களை பார்க்க வருவானா, எப்படி புஷ்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மகரந்தத்தை அருந்துவதற்காக வண்டுகள் வருகின்றதோ அதே போல நாங்கள் இறைவனை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கிருஷ்ணன் வண்டுகள் மகரந்தத்தை அருந்திய பிறகு எப்படி அந்த வண்டானது அந்த புஷ்பத்தை விட்டு போய்விடுகின்றதோ அதே போல எங்களை எல்லாம் பிரயோஜனமற்றவன் என்று ஒதுக்கிவிட்டு போய்விட்டானா, எங்களை நினைக்கின்றானா, பிரயோஜனம் முடிந்து போய்விட்டானா? ஏன்னா அந்த உலகத்திலே அந்தந்த காரியம் முடிந்து விட்டது என்றால் அந்த உறவான அதோடு நின்று விடுகிறது.
அதே போல கிருஷ்ணனும் எங்களை விட்டு போய்விட்டானா அல்லது எங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறானா? வேசியர்கள் சுகம் கிடைத்ததற்கு பிறகு எப்படி ஒருவனை தூக்கி எறிகிறாரோ, பணம் இல்லை என்று சொல்லான் எப்படி அவனை விட்டு போய்விடுகிறாளோ, ரட்சிக்கக்கூடிய ஆற்றல் இல்லாத ராஜாவை எப்படி மக்கள் தூக்கி எறிகிறார்களோ, வித்தியை கற்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர் வித்தியை கற்றுக் கொடுத்த பிறகு எப்படி ஆசிரியரை தூக்கி எறிகிறார்களோ, தட்சணை தராத எஜமானனை எப்படி ரித்துக்குகள் வேதங்கள் ஓதக்கூடிய தூக்கி எறிகிறார்களோ, பறவைகளானது பழத்தை சாப்பிட்ட பிறகு எப்படி இந்த மரத்தை விட்டு ஒதுங்கி போய் விடுகின்றதோ, பழம் கொடுக்காத மரத்தை எப்படி சீண்டுவது இல்லையோ, அதிதியானவன் எப்படி விருந்து கொடுத்த போஜனம் கொடுத்த வீட்டை உதறி தள்ளிவிட்டு போய்விடுகின்றானோ, மிருகங்களானது எரிந்து போன காட்டை உதறி தள்ளிவிட்டு எப்படி வேறொரு காட்டுக்கு போய்விடுகிறதோ, அதே போல கிருஷ்ணன் எங்களை உதறி தள்ளிவிட்டு போய்விட்டானா? இல்லை எங்களை நினைத்துக் கொண்டிருக்கின்றானா? நாங்கள் அவனையே கதி என்றிருக்கின்றோமே. கிருஷ்ணனுக்காக அல்லவா எங்களுடைய ஜீவிதமே இருக்கின்றது. கிருஷ்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் செயலற்றவர்களாய், எங்களை இழந்தவர்களாய், பாடுதல், ஆடுதல், பேசுதல், மூர்ச்சையாதல், நடக்க முடியாமல் போதல், மௌனமாக இருத்தல், என்னென்னெல்லாம் உணர்வுகள் உண்டோ அத்தனை உணர்வுகளோடும் கிருஷ்ணன் நினைத்துக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. இப்பொழுது நீ கிருஷ்ண தூதனாக வந்திருக்கிறாய் என்று சொல்லுகிறாய். கிருஷ்ணன் எங்களை நினைக்கிறாரா? எங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயத்தை, கிருஷ்ணனை நல்ல விஷயத்தை சொல்லுங்களேன் என்று சொல்லிவிட்டு உத்தவரிடத்திலே தங்களுடைய அந்த பூர்ணமான அன்பை இவர்கள் எல்லோரும் வெளிப்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறார். உத்தவருக்கு ரொம்ப ஆச்சரியம். நாம தான் பெரிய பக்தன் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தால் தெரிகிறது, இவர்கள் அல்லவா உண்மையான பக்தர்கள். இதல்லவா உண்மையான பக்தி. இந்த பக்தி அல்லவா எனக்கு வேண்டும். உத்தவர் இப்பொழுது இவர்கள் சதா கிருஷ்ணனையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை இவர் இங்க சொல்றார். அஹோ யூயம் ஸ்ம பூர்ணார்த்தா பவத்யோ லோக பூஜிதாக வாசுதேவே பகவதி யாசாமித்யர்ப்பிதம் மனஹா. முதல்ல எடுத்த உடனேயே அவர்களை வந்து உயர்ந்த இடத்துல வைக்கிறார். ஏன்னா அவர்களுடைய எண்ணங்கள் சந்தேகத்தினுடைய அடிப்படையிலே கிருஷ்ணன் தன்னை நினைக்கிறானா இல்லையா, நாம் செய்யக்கூடிய பக்தி உண்மையிலேயே கிருஷ்ணனுக்கு எட்டியிருக்கின்றதா இல்லையா, நாம் இப்படி பைத்தியம் மாதிரி இங்கே நினைத்துக் கொண்டே இருக்கிறோமே, கிருஷ்ணனுக்கு அந்த அந்த நினைவானது போகின்றதா இல்லையா. நமக்கு இந்த எண்ணம் வந்துடும், நாம மட்டுமே அவங்களை நினைக்கிறோம், அவங்க யாரும் நம்ம நினைக்கிறதே இல்லை. இந்த குறைபாடு நமக்கு எப்போதுமே உண்டு. நான் தான் எல்லாரையும் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன், அவர்களுக்கு என் மேல எந்த ஈடுபாடுமே இல்லை, என்னை பற்றி அவர்கள் நினைப்பதே கிடையாது. இந்த ஒரு தாழ்வு எண்ணத்திலேயே நம்முடைய மனம் உயர்ந்த அன்பை கொண்டிருந்த போதும் கூட, அது சாதாரண உலகமாக இருந்தாலும் சரி அல்லது இறை தத்துவமாக இருந்தாலும் சரி, நாம் மட்டும்தான் நினைத்துக் கொண்டே இருக்கிறோம், நம்மை யாருமே நினைப்பது இல்லை. அவரவர்கள் அவர்களுடைய பிரயோஜனத்துக்காக நம்மை நினைத்துக் கொண்டு விட்டு நம்மை உபயோகப்படுத்தி விட்டு தூக்கி எறிந்து விட்டார்கள். அதனால் நாமெல்லாம் உண்மையிலேயே ஏமாற்றப்பட்டவர்கள். என்ன பாவம் செய்தோன்னே தெரியல, அதனால தான் இப்படி நம்ம எல்லோரும் தூக்கி எறிந்து விட்டு போய்விட்டார்கள். நாம் அவரை நினைக்கிறோம் என்றால்
அவர்கள் எப்படி நம்மை நினைக்காமல் இருக்க முடியும்? ரைட். நாம் அவர்களை நினைக்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு புண்ணிய பலன் செய்திருந்தால் இறைவன் நினைக்க முடியும்? நினைத்தல் என்பதே, இறைவனை நினைத்தல் என்பதே சாதாரண விஷயம் கிடையாது. மனம் அதீத பலம் கொண்டால்தான் இறைவனை நினைக்க முடியும். முதல் லட்சணம். இறைவனை மனம் சதா நினைக்கிறது அப்படின்னு சொன்னா மனதுக்கு அதீத பலம் இருக்கணும். இல்லை என்றால் மனம் இறைவனை நினைக்காது. பலகீனமான மனதினாலே இறைவனை நினைக்க முடியாது. பலகீனமான மனமுடையவர்களுக்கு பக்தியும் வராது. உதாரணம் வேணுமா? வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பாருங்கள். பலகீனமான தன்மை கொண்ட குழந்தைகளுக்கு இறைவனை பற்றின சிந்தனை வருகிறதா? சாஸ்திரத்தை கேட்குங்கிற எண்ணம் வருகிறதா? ஜபிக்க வேண்டும், தியானிக்க வேண்டுங்கிற எண்ணம் வருகிறதா? அதுக்கு ரெண்டே விஷயம்தான் தெரியும். ஒன்னு திங்கணும், இன்னொன்னு தூங்கணும், இன்னொன்னு விளையாடணும். தனக்கு பயம் வந்தால் நேர போய் யார் தன் பக்கத்துல இருக்கிறார்களோ அவர்களிடத்துல போய் அண்டிக் கொள்ளணும். அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுக்கு வேற எந்த சிந்தனையும் கிடையாது. காரணம் பலகீனமான மனம். பலகீனமான மனம் படைத்த எந்த ஜீவனாவனா இருக்கட்டும், அது எத்தனை வயது வேணா இருக்கட்டும், பலகீனமான மனம் படைத்தவர்களுக்கு இறைவனை நினைத்தல் என்பது சாத்தியமே அல்ல. ஆனால் நீங்களோ இறைவன் இங்கே இல்லை, ஆனால் சதா நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய பலம் உடையவர்கள், எவ்வளவு பெரிய புண்ணிய ஆத்மாக்கள். இதை சொன்ன உடனே அவர்களுக்கு எல்லாருக்கும் அப்பா, நாம் உண்மையிலேயே சரியான பாதையில் தான் போகிறோம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நினைக்கட்டும். சாயங்காலம் விரிவாக பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.